சொல்லப்போனால் இந்த 2026 டாப் 1 ஜாதகம்னு சொன்னாவே இந்த மீனராசிக்காரங்க தான் நான் சொல்லுவேன். மண்ணையும் வித்திருக்கணும், மாளிகையும் வித்திருக்கணும், மூக்கத்தில் இருக்க வேண்டிய நகையை கூட வித்திருக்கணும் உங்களுடைய கடத்துக்கு. இந்த ஓரிரு மாசம் வரைக்கும் தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு புதையில கொடுத்துருவார். ஜாக்பாட், கஷ்டத்துக்கு உண்டான அமைப்புக்குள்ள யோகங்கள் மீனராசி அன்பர்களுக்கு தான். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. இந்த ஒரு சூப்பரான நாளில் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைனா ஐயா, இந்த ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. இந்த வருஷம் ஓவராலாக நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது, வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? சப்போஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில வாட்டி சறுக்கல்களும் இருக்கலாம். அந்த சறுக்கல்கள்லேருந்து ஒரு மனுஷனா எப்படி மீண்டும் மேலே எழுந்து வர்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெளிவாக சுருக்கமாக இதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புடைய முழுமையான பெயர் பராபவ வருடம். அப்போ ராசிநாதனில் ராசி கட்டத்தில் கோச்சார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் பலமாக இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான் இருக்கார். மீன ராசியில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் பலமாக இருந்து இந்த 2026 எப்படி நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான கிரக கோச்சார ரீதியாக இது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும், மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பல யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் யாரு, அவயோகத்தை அடையக்கூடிய தன்மையுடைய ராசிகள் யாருன்னு கேட்குறத இப்போ நம்ம பார்க்கலாம். மீன ராசி இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்க போகுது? சொல்லப்போனால் இந்த 2026 டாப் 1 ஜாதகம்னு சொன்னாவே இந்த மீனராசிக்காரங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்கார். ரெண்டாவது, சனி பகவானுடைய பார்வையும் அற்புதமான ஒரு இடத்துல குரு கூட இணைஞ்சிருக்கார். ஒரு மனுஷனுக்கு புதையல் கிடைக்கணும்னா, புதையலை தேடி அலையிறான்னா அந்த புதையலுக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். ஆனால் மீனராசி நண்பர்கள் நம்ம பார்த்த வரைக்கும் ஐயா, ஒரு கடன் வாங்குறவங்க வச்சுக்கோங்க, அது முடியறதுக்குள்ள அடுத்த கடனுக்கு போயிடறான், அது முடியறதுக்குள்ள அடுத்த கடன் போயிடறான். இப்படி கடனாளியாவே இருக்காங்க ஐயா. காரணம் தான் இது காலத்தின் ஒரு திருப்பு முனை. ஏன்னா மீன ராசியில ராகு பகவானுடைய கிரகம் இருந்தது. அந்த ராகு பகவான் இருந்திருந்த வரைக்கும் நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, சொந்தம் வந்தமே சூனியம் வச்சனால தான் இன்னைக்கு நாடி ஓடி நடுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு. படித்த ஜாதகம், பண்புள்ள ஜாதகம், நிறைய டாக்டரேட்டுகள் இவங்க தான் இருப்பாங்க. டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இருப்பாங்க. ஏன் வக்கீல் தொழில் கூட இங்கே நிறையா பண்ணுவாங்க. கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். ஆனால் இதெல்லாம் கடனை உடனே வாங்கி இல்லை கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய தருணம் உடையவங்களுக்கும் 2026 முன்ன வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை 7.5 சனியாக இருந்துச்சு. 7.5 சனியில் விரயந்தான். கடனை உடனே வாங்கி படிச்சுருந்தா அந்த கடனை அடைக்க முடியாமலும் கஷ்டப்பட்டுருக்கலாம். மண்ணையும் வித்திருக்கணும், மாளிகையும் வித்திருக்கணும், மூக்கத்தில் இருக்க வேண்டிய நகையை கூட வித்திருக்கணும் உங்களுடைய கடத்துக்கு. அதே மாதிரி அவங்க உடல்நல சரியில்லாமல் போதையா, முக்கியமாக நரம்பு பிரச்சனையா, கழுத்து வலின்றாங்க, மேலே பார்த்தா தலை சுத்துதுன்றாங்க. என்னையா இதுக்கு காரகன் ராகு பகவான். பொதுவாக ஒரு ராசியில் ராகு பகவான் இருந்தாலோ ராசிக்கு 12வது வீடு, அதாவது 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். இன்னும் ராகு பகவான் பெயர்ச்சி ஓரிரு மாசத்துல இருக்கு. இந்த ஓரிரு மாசம் வரைக்கும் தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு புதையில கொடுத்துருவாரு. ஏன்னா ராசியில சனி பகவான் இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வேண்டிய ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். மீனராசி அன்பர்களுக்கு யோகம். ஏதோ ஒரு வழி
ஏதோ ஒரு தொழிலில் வந்து ஒரு யோகத்தை கொடுத்து அந்த காசு பணத்தை ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு வாங்கின கடன் அடைக்கணும். ஒரு பெரிய கடன் கிடச்சிட்டா அந்த கடன் அடைக்க சக்திகள் கிடைக்கக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் நிறைய பேர் மீனராசி அன்பர்களுக்கும் கால தாமதமாக திருமணம் நடந்திருக்கு, நடக்கவிருக்கு. அவர்களுக்கும் இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. ஏன்னா ராகு பகவானுடைய பெயர்ச்சி ஆனாத்தான் சுப நிகழ்ச்சி. ஓரிரு மாதங்கள் வெயிட் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு வரன் வந்து அமோகமாக வாழக்கூடிய தருணமும் உண்டு. ஐயா அவங்க புது செருப்பு வாங்கினா கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது அருந்துருதுன்றாங்க ஐயா. இதுதான் விதி. சனீஸ்வர பகவான் தான் செருப்பு. ஒரு மனுஷனுடைய காலனி சனீஸ்வர பகவான், பாதத்தில் வரக்கூடிய பாத வெடிப்பு சனீஸ்வர பகவான், பாதத்தில் வரக்கூடிய புண்ணு, சுகருக்கு வரக்கூடிய புண்ணு சனீஸ்வர பகவான். ஜாதகத்தில் செருப்பு அந்து போனாலோ சனீஸ்வர பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணணும்? ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், ஒரு ஜோடி செருப்பு ஏதாவது ஒரு கோயில் தளத்தில் வாசல் இருக்கிறவங்களுக்கு, ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு ஒரே ஒரு செருப்பு தானம் கொடுங்க. இந்த 2026 தமிழ் வருஷப்பிறப்புலேருந்து அடுத்த 2027க்குள்ளே உங்கள் கடன், நீ டாக்டராகவே இருந்தால் கூட நோயாளியாக தான், மனநோயாளியாக தான் இருக்கணும். அந்த மனநோயிலிருந்து விடுபட எளிய வழிபாடு. 5 வாரம் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போங்க. வாரம் மட்டும் ஒரு கோழியை வாங்கி, சேவலை வாங்கி வீட்டில் கட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டுக்கிட்டு வாங்க. 5வது வாரம் எடுத்துக்கிட்டு போயிட்டு வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் கொண்டு போயிட்டு கோயில் உயர அதிகாரிகள் கிட்டையாது, குருக்கள் கிட்டையாது கேட்டு, இந்த கோயிலுக்கு நான் இதை நான் அர்ப்பணம் பண்ணுறேன், இதை நான் தானம் கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன வழிபாடு சொல்லுவாங்க, செய்யுங்க. 100க்கு 100 சொல்கிற ஜாக்பாட். கஷ்டத்துக்கு உண்டான அமைப்புக்குள்ள யோகங்கள் மீன ராசி அன்பர்களுக்கு தான். இந்த 2026 பராபவ வருடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பராபவ வருடம் மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுது, கொஞ்சம் எப்படி வாட்டி வதக்க போகுது, அப்படி இருக்க சூழ்நிலையில மக்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில மறுபடியும் மேம்பெறலாம்? இந்த பராபவ வருடம் கேட்டு ஒரு 20 முறை நம்ம உச்சரிச்சா பாவ வருடம் கேட்கக்கூடிய தன்மை தான் வரும். அப்ப மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் இடையூறுல அடையணும் கேட்கறது விதியும் கூட. எப்படி இடையூறுல அடைவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு காலத்தின் இறுதியில இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலேயே கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. உலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கேஸ் தட்டுப்பாடு. அதிலிருந்து நம்மளை சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும். பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு முறை தான் ஸ்டவ் பற்ற வச்சோமா எல்லாரும் ஒன்றா இருந்து அந்த சமையலை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கும் கேஸ் நம்ம ஆன் பண்ணும் போது அதோடைய செலவுகள் அதிகமாகுது. அந்த மாதிரி செலவுகளை குறைச்சி இன்பமாக வாழ்ந்து வந்தோன்னா இந்த 2026 சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். மனுஷன் 2026க்கு 25க்கு முன்னிலிருந்து பல இடையூறுகள், கடன், நோய், வறுமை, பயம், ஒரு காதல் பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகாமல், கல்யாணங்கள் கூட கால தாமதமாக நடந்து, கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு, இப்படி வாழ்க்கையில் ஏக்கத்தோடையே வாழ்ந்த உங்களுக்கு ஒரு சின்ன வழிமுறையை இந்த முறை சொல்கிறேன். நாட்டுக்காகவும் வேண்டிக்கிங்க, தன்னுடைய வீட்டுக்காகவும் வேண்டிக்கணும். அப்போ தான் பலிக்கும். தனக்காக வேண்டிங்கன்னா அது பலிக்காது. மக்கள் நல்லா இருக்கணும், தாம் மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டி ஒரு ஜாதகரும் சென்னைக்கு அருகில், தாம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு 5 வாரம், அதாவது வெள்ளி சனி இந்த 2 நாளில் ஒரு 5 வாரம் வரேன்னு முதல்ல வேண்டிக்கிங்க. வாரம் போகிறதுக்கு முன்ன ஒரு கூவுற சேவல் வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் கட்டி போட்டு அதுக்கு தீனி போடுங்க. 5வது வாரம் அந்த சேவலை அது கொண்டுட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்ட இல்லை அந்த கோயில் குருக்கள் கிட்ட, இந்த சேவலை நான் கோயிலுக்கு நியமிச்சு விடுறேன்,
அப்படின்னு ஒரு பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தக்க வழிமுறைகள் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா நலிஞ்ச நோய் குணமாகும். கடனில் மீன் இருக்கிறவங்களுக்கு, மான் இருக்கிறவங்களுக்கு பல கடல்ல அடைக்கிறதுக்கு வழிகள் பிறக்கும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். அங்கே இருக்கிற தீர்த்தம் ஆடிட்டு முறையாக வழிமுறை பண்ணீங்கன்னா உங்கள் ஆசை, உங்கள் தேவை என்ன, ஆஸ் பர் ஜாதகருடைய ஒருத்தருடைய ஆசையும், டீனேஜில் இருக்க வேண்டிய குழந்தைங்கள்லேருந்து 55, 60, 80 வயசு ஆள்கள் வரைக்கும் இருக்க வேண்டிய குறைகளை எம்பெருமான் தீர்த்து வைப்பார். சிவபெருமானுக்கு 3540 சிவன் கோவில்கள் இருக்கு. முருகன் கோவிலுக்கு 1500 சில்லற முருகன் கோவில் இருக்கு. அவ்வளோ கோயில் இருந்தாலும் வல்லக்கோட்டை முருகன் கோயில் ஒரு கோயிலுக்குன்னு ஒரு தனி சக்தியும் இருக்கு. இந்த சின்ன வழிமுறையை பண்ணி இந்த 2026 நாடும் நல்லா இருக்கணும், நாமமும் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிட்டு ஒருத்தரங்களும் வேண்ட நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராது, உங்கள் வீட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராமல் சிக்கனத்தோடு இருந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2026 ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஆடம்பரம் இல்லாமல் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னாவே இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையும். இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க, ஒருத்தரும் சக்ஸஸ் அடைவீங்க. எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன், 1 கிலோ ட்ரை குலோப்ஜான் மட்டும் வாங்கி கொடுங்க. சிவாய நம்ம. இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா, ஐயா சொன்ன மாதிரி ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும். என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றத நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம்ம.